தலைவலி போகணும் அப்படின்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும். கண்டிப்பாக தண்ணீர் குடிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோமா 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். காலையில் எந்திரிக்கிறது 1 லிட்டர் தண்ணி. ஏன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஒரு 7-8 மணி நேரம் நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்திருப்போம். நடுவில் இரவு நேரத்தில் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லது தான். அதே நேரத்தில் அந்த மாதிரி இல்லாமல் இரவு நேரத்தில் தண்ணீர் குடிக்கிற பழக்கம் நிறைய பேத்துக்கு கிடையாது. ஏன்னா தூங்கிடுவாங்க. அதனால் காலையில் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். அப்புறம் பகலில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். அப்புறம் இரவு நேரம் ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். இப்படி 3 லிட்டர் தண்ணி இது மாதிரி குடிக்கும்போது தலைவலி வராது. ஆக தலைவலி வராமல் இருப்பதற்கு நாம் இந்த கடமையை செஞ்சு தான் ஆகணும். அப்போ தலைக்கு எண்ணெய் தடவுறது, நல்லெண்ணெய் தடவுறது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் அல்லது அவங்கவுங்க உடம்புக்கு அந்த நல்லெண்ணெய் பொருந்துதா, யாருக்கெல்லாம் தலைவலி எனக்கு அடிக்கடி வருது அப்போ காலைல நல்லெண்ணெய் தடவுங்க. இல்லை அது தடவுனாலும் எனக்கு சரியில்லைன்னா அப்போ நீங்கள் மாற்றிங்க. ஆனால் நல்லெண்ணெய் நிறைய பேத்துக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். அதனால் காலைல நல்லெண்ணெய் தடவுறது, அப்புறம் கை கால்லாம் நல்லெண்ணெய் பூசி விடுறது. இது மாதிரி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். இது உடம்பு அதிகமாக சூடாகுதில்ல, அந்த மாதிரி ஆள்களுக்கு இந்த வைத்தியம் பொருந்தும். அதே மாதிரி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்புறம் பகல் வேளையில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்புறம் மாலை 5 மணி 6 மணிக்கு மேலே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிற மூலமாக தலைவலி வர்றதை நம்ம முன்கூட்டியே தவிர்க்கலாம். தலைவலி வருவதை முன்கூட்டியே தவிர்ப்பதற்கான வழிமுறைகளில் நிறைய வழிமுறை இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. தண்ணி குடிக்கிறது ஒரு 3 லிட்டர், தினமும் 3 லிட்டர், காலைல எழுந்திரிச்சோன்னா 1 லிட்டர், இந்த மாதிரி குடிக்கிறது. அப்புறம் தலைக்கு நல்லெண்ணெய் தடவுறது, கை காலில் நல்லெண்ணெய் தடவுறது, காது பின்பகுதி, கழுத்து, அப்புறம் முகம், கண்களுக்கு ரொம்ப முக்கியமாக இமைகளில் கண்ணை மூடிட்டு அந்த இமை பகுதியில் நல்லெண்ணெயை பூசி விடுற மூலமாக அந்த கண்கள் குளிர்ச்சி அடையும். நம்ம பார்க்குற ஒரு காட்சியை குளிர்ச்சியாக பார்ப்பது. இங்கே நம்ம டென்ஷன் எவ்வளோ இருந்தாலும் நம்ம பார்வையில் ஒரு சாந்தம், அமைதி இருக்கும். அந்த குளிர்ச்சி தான் சூடாக இருந்துச்சுன்னா, கண்கள்லாம் சூடாக இருந்துச்சுன்னு ஒரு சாதாரண விஷயத்த கூட நம்ம டென்ஷனாக பார்ப்போம். அதனால் உடம்பையும் மனசையும் குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டா அதற்கு தான் இந்த மாதிரியான வைத்தியங்கள். நல்லெண்ணெய் தண்ணீர் குடிக்கிறது தினமும். இந்த வைத்தியங்கள் என்ன பண்ணால் தலைவலியை வருவதற்கு முன்பே பாதுகாத்து விடும். எப்போவுமே கையில் தண்ணி பாட்டில் வச்சுருக்கணும். அப்படி இல்லை எங்கேயோ வெளியே போகிறோம், நம்ம வேலை செய்கிற இடத்துல கையில் நம்ம பேக்கில் தண்ணி பேக்னால் ஏதோ பை நம்ம வச்சுருப்போம்ல, எல்லா பொருளும் வச்சுருப்போம்ல, அது மாதிரி அந்த பேக்கில் தண்ணி பாட்டிலுங்கிறது கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி குடிக்கிற வழக்கத்தை நம்மளால் தொடர்ந்து கடைபிடிக்க முடியும். தண்ணி பாட்டில் மட்டும் இல்லைன்னா, உங்கள் கையில் தண்ணி பாட்டில் மட்டும், உங்கள் பேக்கில் தண்ணி பாட்டில் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி குடிக்கிற வழக்கமே உங்களால் கடைபிடிக்க முடியாது. அதனால் தண்ணி குடிக்கிற வழக்கம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். தலைவலி கண்டிப்பாக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிற அந்த வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நம்ம கணக்கு வச்சுக்கணும். 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு காலையிலே 1 லிட்டர் தண்ணி குடித்து முடிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட காலையில் நம்ம எழுந்த உடனே ஒரு மணி நேரத்தில் 1 லிட்டர் தண்ணியை குடித்து முடிச்சிடணும். அதன் பிறகு மீதமுள்ள 2.5 லிட்டர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது இடைவெளி விட்டு சாயந்தரம் வரைக்கும் ஒரு 2 லிட்டர் தண்ணி, இரவு வரைக்கும் ஒரு 2 லிட்டர் தண்ணியை குடித்து முடிச்சிடணும். தண்ணி குடிக்கிற வழக்கம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நிறைய விஷயங்களுக்கு தீர்வாக அமையும். அது தலைவலி வராமல் தவிர்க்கும். வருவதற்கு முன்பே